பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, கைக்கு எட்டும் தூரத்தில் ஆசீர்வாதம். ஆதார வசனம் நீதிமொழிகள் 1:23. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். நீதிமான்களே, ஒரு சின்ன ஜெபம் என்னோடு இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தாவே, மாயையை பின்பற்றி இத்தனை அதிகாரம் வாசித்தால், இத்தனை முறை சர்ச்சுக்கு போனால், இவ்வளவு காணிக்கை போட்டால் ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு மாயையில் இருக்கும் மக்களுக்காக நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, இந்த மாயையிலிருந்து இன்று விடுதலை கொடுத்து சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவரே, இன்று சத்தியம் அவர்களை விடுதலையாக்க வேண்டும். இந்த செய்தியை கேட்கிறவரை விடுதலையாக்க வேண்டும். கண்கள் திறக்கப்பட வேண்டும், மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். உதவி செய்யுங்கப்பா, இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். இக்காலத்தில் நம்முடைய சகோதர சகோதரிகள் எல்லாவற்றையும் ஒரு அவசரம், பின் எளிமையாக குயிக்காக எல்லாவற்றையும் அடைந்துவிட வேண்டும் என்று துடிக்கிறார்கள். எல்லாவற்றிலும் ஒரு ஃபாஸ்ட். ஆவிக்குரிய வாழ்வில் அப்படி ஏதும் இல்லை. வசனத்தின்படி, தேவ வார்த்தையின்படி தான் நடக்கும், பிரமாணங்களின்படி தான் நடக்கும். இயற்கை பிரமாணம் எப்படி வேலை செய்கிறதோ, புவியூர்ப்பு விசை, இது நாட்டுக்கு நாடு, இனத்திற்கு இனம் மாறுபடுவது இல்லை. அதே போலதான் தேவ பிரமாணமும் செயல்படுகிறது. ஆண்டவரின் பிள்ளைகள் கேட்பதிலோ வசனங்களை வாசிப்பதிலோ குறையில்லை, செய்கிறார்கள். சபையில் தொடர்ந்து அங்கத்தினர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஞாயிறு ஆராதனிலும் தேவ வார்த்தையின் மகத்துவத்தை விட்டு கொடுக்கிறார்கள், கேட்கிறார்கள், சூப்பர் என்கிறார்கள், விசுவாசிக்கிறார்கள். இது ஒரு பகுதி மட்டுமே. அடுத்த பகுதி அதன்படி செயல்பட வேண்டும். இது சற்று தடுமாறுகிறார்கள். இவர்கள் தடுமாறுகிறார்களே என்பதற்காக தேவன் பிரமாணத்தை கொஞ்சம் கூட வளைப்பதில்லை, ஒழிப்பதில்லை. யோசுவாவிடம் தேவன் இப்படி சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போலவே நான் உன்னோடு இருப்பேன், இதில் உனக்கு சந்தேகம் வேண்டாம். நான் பாரபட்சமற்றவர். மோசேயின் மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. இரவும் பகலும் எதற்காக தியானிக்க வேண்டும்? செய்வதற்காக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், வெற்றி காணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய் என்றார். யோசுவா 1:8 விளக்கம் வார்த்தை இதுதான். ஏன் பல பேர்களுடைய வாழ்வில் காரியங்கள் வாய்ப்பதில்லை? இவர்கள் மேலே இயேசுநாதருக்கு கோபம் ஒன்றுமில்லை. இவர்கள் ஞானத்தை தேடி பெற்றுக்கொள்கிறார்கள், நிறைய சேகரித்து வைத்திருக்கிறார்கள். இன்னென்ன சாப்டரில் என்ன வசனம் டான் சொல்லுவார்கள். இது ஒரு பகுதி தான். அடுத்த பகுதி, இந்த ஞானத்தை நடைமுறை வாழ்வில் அபியாசப்படுத்த போது மட்டும்தான் ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் புத்திமானாய் நடந்து கொள்வது, விவேகமாய் நடந்து கொள்வது. சேகரித்த செய்திகளை, கட்டளைகளை, சத்தியங்களை, பிரமாணங்களை நிஜ வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. இது வசனம் எல்லாருக்கும் தெரியும், ஞானமாகவே இருக்கிறது. அதை ஏற்றுக்கொண்டோம், புரிந்து கொண்டோம், இது ஞானம். நடைமுறை வாழ்வில் கோபம் வரும்போது கோபமே வராது என்று வேதம் சொல்லவில்லை, வரும். வார்த்தையில் நிதானம், ஆர்கியூ பண்ணாமல் விலகி செல்வது, பொறுத்து கொள்வது, ஏற்றுக்கொள்வது, எதிர்த்து பேசி வாதாடுவதில் ஒரு பிரயோஜனம் இல்லை என்பதை புரிந்து அப்போது அந்த இடத்தை விட்டு விலகி போய்விடுவது, அல்லது ஒரு புன்னகையோடு முடித்து கொள்வது தான் விவேகம், புத்தியாய் நடத்தல். இதற்குத்தான் பலன் உண்டு. உங்கள் பக்கம் நியாயமாகவே இருந்தாலும் கொஞ்சம் எதிராளிக்கு டைம் கொடுங்கள். பின் எதிராளியே வந்து, சாரிங்க, அன்னைக்கு நான் அப்படி நடந்திருக்கக்கூடாது, செய்திருக்கக்கூடாது என்பார். நிச்சயம் நடக்கும். நீதிமொழிகள் 16:7 வாசியுங்கள். ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் சொல்லலைங்க, ஆண்டருடைய வார்த்தை சொல்லுகிறது. இப்படித்தான் ஒவ்வொரு காரியத்திலும் கற்றுக்கொண்ட ஞானத்தை, பிரமாணங்களை, கட்டளைகளை செயல் வடிவத்தில் காட்ட வேண்டும். உங்களுடைய விசுவாசத்தை, நம்பிக்கையை செயல் வடிவத்தில் காட்ட வேண்டும், பேச்சிலே காட்ட வேண்டும். இல்லாவிட்டால் அறக்கிணறு தாண்டியது போலாகும். செவி கொடுக்கிறவன் என்றால் கேட்கிறவன் என்பது மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவன் என்பதாகும். ஏங்க, வேதத்தின்படி அப்படியே வாழ முடியுமாங்க, செய்ய முடியுமாங்க என்று கேட்கிறார்கள். செய்வதற்காகத்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, நடப்பதற்காகத்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது நம்மால் முடியும் என்பதற்காகத்தானே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், என் நுகம் மெதுவாகியும் என் சுமை லகுவாகியும் இருக்கிறது என்றார், மத்தேயு 11:30. செயல் வடிவத்தில் கொண்டு வர காட்டத்தான் நமக்கு உதவி செய்ய ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம்மால் தனித்து எதையும் செய்ய முடியாது. அவருடைய உதவி எப்போது உண்டு, காலைதோறும் கிருபை உண்டு.
அவர் சும்மா இருக்க விடக்கூடாது. உதவி கேளுங்கள், உதவுவார், ஆலோசனை தருவார், ஞானம் கிருபை தருவார். நாமவே இவைகளை சுய பலத்தில் நடைமுறை வாழ்வு கொண்டு வர முடியாது. அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நீதிமொழிகள் 8:17. இந்த கண்டடைகிறான் என்பது அவரை முகமுகமாக தரிசித்தேன், பார்த்து கொண்டே இருந்தேன் என்று சொல்கிறார்களே, அதுவல்ல. இதை நான் மட்டுப்படுத்தவில்லை, இருக்கலாம். அவரிடமிருந்து கிருபை பெற்றுக்கொண்டேன். கிருபை என்பது தேவனுடைய வல்லமை, ஞானம், தயவு, இரக்கம், அன்பு எல்லாம் உள்ளடக்கியது. புலம்பல் 3:22-23 இதைத்தான் வலியுறுத்துகிறது, உறுதி செய்கிறது. ஒரு சரீரத்துக்கு எப்படி எலும்பு மண்டலம் முக்கியமானதோ, இது இல்லாவிட்டால் சரீரத்தை நினைத்து பாருங்கள், தசை பொட்டலமாகத்தான் இருக்கும். அப்படி வேத வார்த்தையும் ஆவியானவரும் நமக்கு அவசியம். நீதிமொழிகள் 1:23 என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தையை உங்களுக்கு தெரிவிப்பேன். ரட்சிக்கப்பட்ட அனைவருக்கும், வாஞ்சியுள்ள அனைவருக்கும், அவரை தேடுகிற அனைவருக்கும் இந்த ஸ்லாக்கியம் உண்டு. இது என்ன வார்த்தை? மொத்த பைபிள் அல்லங்க. சிச்சுவேஷனுக்கு தகுந்தாற்போல் உங்களது சிந்தையில் தேவ சிந்தையோடு, அதாவது அவரையே தியானித்து கொண்டிருக்கும் போது ஏற்ற வார்த்தையை கொடுப்பார். எங்கே இருந்து எடுத்து கொடுப்பார்? உங்களது இருதயத்தில் தேவ வசனங்களை மனப்பாடு பண்ணி தியானித்து சேகரித்து வைத்திருக்க வேண்டும். அதிலிருந்து தான் எடுத்து நினைப்பூட்டுவார் ஆவியானவர். ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவருக்கு வேதம் முழுவதும் அத்துப்படி, என அவர் தானே எழுதி வைத்தார். அவர் எழுதி வைத்தார், அவருக்கு தெரியும் என்பதற்காக உங்களுக்கு சொல்ல முடியாது. நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி நீங்கள் அதை புரிந்து உள்ளே வைத்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, அதை செய்து முடிக்க ஆவியானவர் ஒத்தாசையும் வழிநடத்தலும் உண்டு. சங்கீதம் 32:8 இதை உறுதி செய்துள்ளார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உன்னை நடத்துவேன். எப்படி போதிப்பார்? வார்த்தையின் மூலமாக தான் போதிப்பார். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். எப்படி ஆலோசனை சொல்லுவார்? வார்த்தையின் மூலமாகத்தான் சொல்லுவார். அவர் சொன்னால் சொன்னதுதான், வாக்கு மாற மாட்டார். 1 சாமுவேல் 30 தாவீதும் அவனுடைய கூட இருந்த சகாக்களும் ஒரு இடத்திற்கு போய்விட்டு சிக்லாகில் தங்கி இருக்கிறார்கள். சிக்லாகுக்கு திரும்பி வரும்போது அமலேக்கியர் வந்து தாவீதுடைய மனைவிகள், பிள்ளைகள், சொத்துக்கள், அவருடைய கூட இந்த சகாக்களுடைய மனைவி எல்லாவற்றை பிடித்து சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டான். அந்த 1 சாமுவேல் 30 வாசித்து பாருங்கள். தாவீது அழுதான், பலங்கொண்டு மட்டும் அழுதான். சாதாரண மனிதனுக்கு இப்படித்தானே வரும். பின் எழுப்பினான், ஆண்டவருடன் கேட்டான், இந்த தண்டை நான் பிடிப்பேனா, நான் தொடரலாமா என்று கேட்டான். ஆண்டவர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். நடந்ததே. இதை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். அவனுக்கு புரிய வண்ணம் தானே சொல்லியிருக்கிறார். நீ பிடித்து கொள்வாய், நீ பின் தொடர் என்றார். எரேமியா புத்தகத்தை வாசித்து பாருங்கள். ஒரு சாப்டருக்கு ஒரு வசனத்துக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, தேவனுடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி என்று பார்க்கலாம். வார்த்தையில் மட்டும்தான் இடைபடுவார். உதாரணமாக நீங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். நீங்கள் தேவனோடு நிலையான உறவில் இருக்க வேண்டும், தொடர்ந்து இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் என்னைக்கோ ஒரு நாளைக்கு சர்ச்சுக்கு போகிறது, என்னைக்கோ ஒரு நாளைக்கு வேதத்தை வாசிக்கிறது, திடீர்னு எழுப்புதல் வந்தது போல் ஒரு வசனத்தை அதுவல்ல. தொடர்ந்து நிதானமாக பொறுமையாக அவருடைய உறவிலே தொடர்ந்து இருப்பீர்கள் என்றால், அப்பா நான் இன்றைக்கி இன்டர்வியூக்கு போகிறேன், இந்த இன்டர்வியூ நடக்கிறது, எனக்கு உதவி செய்யுங்கப்பா என்று சொல்லும் பொழுதே, நான் உன்னோட வருகிறேன் என்று சத்தம் உங்களுக்கு கேட்கும், உங்கள் இருதயத்தில் கேட்கும். அப்படியே வருவார். இப்படி கேட்டால் அப்படி பதில் சொல்லணும், அப்படி கேட்டால் இப்படி பதில் சொல்லணும். அந்த கான்வர்சேஷனே உங்களுக்கு வேண்டாம். அதற்காக தயாராகவும் போகக்கூடாது. அந்த இன்டர்வியூக்கு தேவையானதெல்லாம் தயார்படுத்தி கொள்ளுங்கள். தைரியமாக போகுங்கள். அங்கே போய் அவர் உங்களுக்கு என்ன தெரியுமோ அதைத்தான் அவர் கேட்க வைப்பார். கேள்வி கேட்காமலேயே கொடுத்த இன்டர்வியூகளும் உண்டு. எவ்வளவு ஸ்லாக்கியம் பட்டவர்கள் யோசித்து பாருங்கள். யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடித்தான். எல்லாம் நடந்தது. ஆயி பட்டணத்தில் போய் தோற்கடிக்கப்பட்டான். ஜெபம் பண்ணவில்லை. யோசுவா பெரிய ஆசாரிப்பு கூடத்தில் இருந்தவன் தான், தலைவன் தான். பின் ஆண்டவரிடம் வந்து மன்னிப்பு கேட்டு ஜெபித்தார்கள். வார்த்தை பெற்றார். முதலில் வார்த்தையை தான் கொடுப்பார். உடனே எடுத்து வெற்றி கொடி நாட்ட முடியாது. வார்த்தையை கொடுத்து, அதில் ஆலோசனை கொடுத்து, பின் அதன்படி நடத்தி காட்டுவார். வார்த்தையை பெற்றான், வெற்றி பெற்றான். அப்போஸ்தலர் 8 எங்கும் ஊழியக்காரர்கள் எங்கும் சிதறடிக்கப்பட்டார்கள். சீஷர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்கும் உலகம் முழுவதும் திரிந்தார்கள். வசனம் எல்லா பக்கம். இவர்கள் வந்து ஒரு நெகட்டிவாக நினைத்து அவர்களை கஷ்டப்படுத்தினார்கள். அப்போ சீஷர்கள் உலகெங்கு திரியும் போது அவர்கள் வசனத்தை பிரசித்தப்படுத்தி கொண்டே போனார்கள்.
சமாரியா பட்டணத்துக்கு பிலிப்பு அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனுடைய சகாக்களும் சேர்ந்து அங்கே சமாரியா பட்டணத்தில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து முடித்தார். பின் எல்லாரும் இணைந்து எருசலேமுக்கு திரும்பி போகலாம் என்று நினைக்கும் போது கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தரமாய் போ என்றார். எப்படி சொல்லியிருப்பார் நினைத்து பாருங்கள். அவனுக்கு புரிகிற வண்ணம் தெளிவாக ரூட்டு சொன்னார், பிலிப்புடைய காது கேட்கும்படி. அந்தப்படியே அவன் போனான். எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாக கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவருடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கு தலைவனாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து திரும்பி போய் கொண்டிருக்கிறான். அவரோடு அதுக்கப்புறம் வாசித்து கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 8:26 நீங்கள் 40 வரை வாசித்து கொள்ளுங்கள். அவனோடு இணைந்து கொள்ளுகிறார், ரதத்தில் இணைந்து கொள்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் வாசிக்கிறான், விளக்கம் கேட்கிறான், சொல்லுகிறான். அவன் இதை ஏற்றுக்கொண்டான். அங்கேயே தண்ணி இருந்தது, ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டான். கவனித்தீர்களா? ஆண்டவர் இப்படித்தான் வழி நடத்துவார். என்ன அற்புதம்! அதற்கப்புறம் பிலிப்பை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இது எல்லாம் நீங்கள் சற்று நிதானமாக நினைத்து பாருங்கள். திடீர் என்று எது நடக்காது. தொடர்ந்து உறவில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பெரிய பெரிய பக்திமான்களுக்குத்தான் இதையெல்லாம் நடக்கும் என்று அசட்டையாக விட்டு விடாதீர்கள். உங்கள் பக்திக்கு நீங்களே ஃபெயில் மார்க் போடாதீர்கள். நீங்கள் பக்தி உள்ளவர்கள் தான். உங்களால் முடியும், உங்களுக்கு எல்லாம் நடக்கும். இதை நீங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும். முழு மனதோடு அவரை தேடினால் கண்டடைவீர்கள். அதிகாலை எழும்புங்கள். குறைந்த நேரமாக இருந்தாலும் அவரோடு முழு மனதோடு பேசுங்கள். இவர் இதுவரை செய்த நன்மைகளுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். உங்களது விசுவாசத்தை உங்களது வார்த்தையில் காட்டுங்கள். உங்களுடைய விசுவாசத்தை அவரை சார்ந்திருக்கிறேன் என்பதை முகமலர்ச்சியில் காட்டுங்கள். உங்களுடைய தைரியத்தில் காட்டுங்கள். தெளிவாக இருப்பதில் காட்டுங்கள். பயப்படுதல், அவநம்பிக்கையாக இருத்தல், முறுமுறுத்தல், பெருமூச்சு விடுதல், என்னைக்கு ஏதாவது நடக்குமோ அப்படி மூச்சு விட்டு கொண்டிருப்பது, சோகமாக இருத்தல், சோம்பேறியாக இருத்தல் கர்த்தருக்கு பிடிக்காது. கர்த்தர் உங்களோடு இடைபடுதல் என்பது ஏதோ உணர்வை சார்ந்தது அல்ல. அது உள்ளத்தில் வார்த்தையை இடைபடுவார். சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். இருதயமாகிய சட்டியில் தேவ வாக்குகளை, கட்டளைகளை, பிரமாணங்களை நிரப்பி வையுங்கள். அதையே சிந்தியுங்கள், தியானியுங்கள். வாயில் முறுமுறுத்து கொண்டிருங்கள். இதெல்லாம் முடியுமாங்க? உதாரணம் சொல்லுகிறேன். கவலைப்பட உங்களால் முடியும். ஒரு இடத்துக்கு போயிருக்கிறீர்கள், உங்களை நன்றாக வரவேற்கவில்லை, மூஞ்சியை திருப்பி கொண்டு போய்விட்டார்கள். வீட்டுக்கு வருகிறீர்கள், உட்கார்ந்தா அந்த நினைவு தான் வருது, சாப்பிட்டா அந்த நினைவு தான் வருது, படுத்திருந்தா அந்த நினைவு தான் வருது, ஆஃபீஸ் போனால் அந்த நினைவு தான் வருது, இல்லைங்களா? அது உங்களால் முடியும் என்றால் அதை ஒத்தி தள்ளிவிட்டு தேவ வசனத்தை நினைத்து பாருங்கள். மனதிலேயே கான்வர்சேஷன் உங்களுக்கு ஓடுகிறது. அடுத்த தடவை பார்த்தா நான் இப்படி கேட்பேன், அப்படி சொன்னால் நான் இப்படி கேட்பேன் என்று நினைக்கிறீர்கள் அல்லவா? அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்து பாருங்கள். அது முடியும் என்றால் இதையும் உங்களால் முடியும். சின்ன சின்ன விஷயங்களை முதலில் கீழ்ப்படிய ஆரம்பியுங்கள். பெரிய விஷயங்கள் தானாக வரும். பொறுமையும் விசுவாசத்தையும் ஒரு நாள் விட்டு விடாதீர்கள். வெற்றியாளனாக யோபு, தாவீது, ஆபிரகாம், யோசேப்பு, பவுல், பேதுரு அவர்களை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவார். நிச்சயம் உயர்த்துவார். ஒரு ஆபத்து உங்களை அணுகாது. பெட்ரோல் விலை, நிலத்தின் விலை, வீடு கட்டுமான பொருட்கள் விலை ஏறினால் உங்களுக்கு என்ன? இதெல்லாம் ஏறிப்போச்சு, இனியெல்லாம் வீடே கட்ட முடியாது, வீடே வாங்க முடியாது, அது சொல்கிறவங்களுக்கு வாங்க முடியாது. ஏறினால் உங்களுக்கு என்ன? ஏறட்டும். உங்களுக்கு என்று அற்புதமான இடத்தில் அதிசயமாய் சகலத்தை நீங்கள் ஆசைப்பட்டிருக்க மேலாக அமைத்து தருவார். நம்புங்கள், விசுவாசியுங்கள். இனி எல்லாம் கவர்மெண்ட் வேலை கிடைக்காது என்று சொல்பவர்களுக்கு கிடைக்காது. விசுவாசத்தோடு இருங்கள், உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்கும். வானத்தையும் பூமியும் அந்த கவர்மெண்ட்டையும் உண்டாக்கினவர் உங்களோடு இருக்கிறார், உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார், உங்களுக்கு உதவி செய்ய பக்கத்தில் இருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டியது அதிகாலை எழும்புவதற்கு, ஆண்டவரை தேடுவதற்கு சாக்கு போக சொல்லாதீர்கள். கர்த்தர், ஆமாப்பா நீ சொல்வது சரிதான், நைட்டெல்லாம் செல்ஃபோன் பார்த்துட்டு இருந்த, தூங்கவே இல்லை, அதனால் உன்னால் எழும்ப முடியாது, காம்ப்ரமைஸ் பண்ணிக்கொள்ளவே மாட்டார். நீங்கள் ஒரு ஸ்டெப்பு நிதானமாக விசுவாசத்தோடு குழந்தை போல அவரை நோக்கி எடுத்து வையுங்கள். எப்படி? வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது. தகப்பனே, இன்று இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று தெரிந்து நான் கீழ்ப்படியவில்லை, மன்னியும், பலந்தாரும், இனி அப்படி நிர்விசாரமாக இருக்க மாட்டேன் என்று குழந்தையை போல ஆவியில் எளிமையோடு கேளுங்கள். இருகரம் நீட்டு உங்களை அணைத்துக் கொள்வார். லூக்கா 15 அந்த திரும்பி வந்த இளைய குமாரனை எப்படி அணைத்து கொண்டார்? படித்து பாருங்கள். பின் விழிப்போடு ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும். மன்னிப்பை கேட்பதையே பழக்கமாக்கி கொள்ளக்கூடாது. மன்னிங்க போனால் மன்னிப்பார், திரும்ப மன்னிப்பார், திரும்ப மன்னிப்பார். மன்னிப்பை பெற்றுக்கொண்டே இருப்போம். ஒரு இன்ச்சு கூட வாழ்வில் முன்னேற்றம் இருக்காது. செக்கு மாடு போல் ஒரே இடத்தால் சுற்றி கொண்டு வருவோம். இயேசுநாதருக்கு எந்த கோபம் வருத்தம் உங்கள் மேல் இல்லைங்க.
உனக்காக என் இருதயம் பொங்குகிறது என்கிறார். உங்களை பார்த்தான் சொல்லுகிறார். இப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் சொந்த தகப்பனாக கொண்டிருப்பது எவ்வளவு ஸ்லாக்கியம். ஆம், நானும் நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள். நமக்கு ஏதும் இல்லாமல் இருக்கலாம். பாக்கியவான்கள். இதை எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம், சொல்லிக்கொள்ளுங்க. நான் பாக்கியவான்களா, ஸ்லாக்கியம் பெற்றவன். அது இல்லை, இது இல்லை, அப்படி நடக்கலை, இப்படி அதெல்லாம் நடப்பதற்காகத்தான் நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அப்பா, நீர் என்னை நேசிக்கிறீர் என்பதை மூச்சுக்கு மூச்சு சொல்லலாம். எத்தனை முறை வேண்டுமானால் சொல்ல, தகப்பனே நீர் என்னை நேசிக்கிறேன். அல்லேலூயா, நன்றி அப்பா. அப்பா, நான் உங்களை நேசிக்கிறேன். சொல்லுங்களேன், காசா பணமா? மனதார சொல்லுங்கள். பாக்கியத்தை உலக பொருளை வைத்து கணக்கு போடாதீர்கள். இது எல்லாம் கைக்கு எட்டும் தூரத்தில் தான் இருக்கிறது. சகலமும் இருக்கிறது. உங்களுக்கு எனக்கும் கொடுக்காமல் பின் யாருக்கு அவர் கொடுப்பார்? உங்களது அன்பை, விசுவாசத்தை செயலில் காட்டுங்கள். அவர்தான் வார்த்தையில் உண்மையுள்ளவர் என்பதை உங்களது எல்லை எங்கு பரிபூர்ண சமாதானத்தை கொடுத்து தம்மை காட்டுவார். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய், அதாவது வார்த்தையாகிய கிறிஸ்துவே, நீர் எங்களை விட்டு பிரியாமல் இருப்பதற்கு ஸ்தோத்திரம். உமக்கு செவி கொடுத்து அப்படியே நடந்து உமது பிள்ளைகள் நாங்கள் என்பதை காட்ட வாஞ்சிக்கிறோம், ஆசைப்படுகிறோம். உதவுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா.